வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சீக்கிரமாகவே பணக்காரனம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா, ஆசை இருக்கா அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த பழக்கங்களை கடைபிடிச்சோம்னா சீக்கிரமாகவே நம்ம எல்லாருமே பணக்காரனாக ஆயிடலாம். பணக்காரனாக ஆகணும்னா அதாவது அதிர்ஷ்டம் இருக்கணும், இல்லைன்னா நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்பயுமே வசதியானவங்களாக இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? இப்போ வசதியாக இப்போ லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க எல்லாருமே முன்னாடி அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அவங்க ரொம்ப அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு அவங்களோட உழைப்பை வச்சு முன்னேறி தான் இப்போ அவங்களோட இந்த ஒரு முன்னேற்றத்துக்கு இப்போ முன்னேறி இருக்காங்க. அப்படின்னா அவங்களோட உழைப்பும் அவங்களோட நம்பிக்கை மட்டும்தான் காரணமாக இருந்திருக்கும். சரிங்களா? அதனால் நம்மளுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை நம்ம அதை கரெக்டாக கொண்டு போகணும். சரிங்களா? நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சுக்கணும். இப்போ என்னன்னா திறமைகளை இப்போ அவங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்கக்கிட்ட என்ன இருந்துச்சு, எதை வச்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேறினாங்க அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்னென்னா திறமையை பார்த்து கற்றுக்கணும். திறமை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது, நம்மளால் என்ன முடியும், எதுலேயுமே எந்த விஷயத்தை பண்ணினா நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு இருக்கிற திறமையை எப்படி வளர்த்துக்கலாம், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். சரிங்களா? அப்போ தான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் வெற்றி அடைய முடியும். நம்ம திறமையை பார்த்து கற்றுக்கணும். நம்மளோட திறமை ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வேலையில் அதிக கவனம் செலுத்தணும். சரிங்களா? இப்போ என்னென்னா இப்போது ஏதாவது ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஏனோ தானோன்னு பார்க்கக்கூடாது. அந்த வேலையை முழுமையாக கவனத்தை செலுத்தி பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு வேலையை பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை இந்த டைமுக்குள்ளே நம்ம கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சின்ன வேலையாக இருக்குன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பெரிய வேலையை முடிக்கணும் அப்படின்னா இப்போ 30 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலையை அதாவது கரெக்டாக எந்த ஒரு பிளேயும் இல்லாமல் கரெக்டாக பண்ணி முடிச்சிடணும், இந்த டயத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து என்னென்னா பிளான் பண்ணி அதன்படி ஒரு வேலையை பண்ணி முடித்தோம் அப்படின்னா அதில் நிறைய என்ன சொல்கிறதுனா இந்த பிளான் பண்ணுறோம் அப்படின்னாவே நம்மளுக்குள்ள ஒரு என்னென்னா நம்பிக்கை வரும். பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டைமுக்குள்ளே நான் இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம பிளான் பண்ணணும். அப்போ தான் அந்த வேலையை அந்த டயத்துக்குள்ளே முடிக்க முடியும். சரிங்களா? இப்போ அந்த நேரத்துக்குள்ளே அந்த வேலையை முடிக்க பழகிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடலாம். அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா ஒரு வேலையை செய்ய இப்போ 30 நிமிஷம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை அந்த டைமுக்குள்ளேயே முடிக்க பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளை நாமே அதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த வேலையை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்துக்காக டைம் ஒதுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த வேலையை செய்து முடித்தா நான் என்ன சாதிக்க போகிறேன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இப்போ வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வேலையை இப்போ இந்த டயத்துக்குள்ளே நான் இந்த வேலையை முடிக்கணும், இந்த டயத்துக்குள்ளே இந்த வேலையை செய்து முடிச்சேன்னா நான் என்ன சாதிப்பேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படி இந்த வேலையை நான் செஞ்சு முடித்தேன்னா இதை நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டேவும் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேலையை பார்க்கும்போது நமக்குள்ளே நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். அதாவது இடையூறுகள் நிறைய வரலாம். சரிங்களா? அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய இடையூறுகள் வரலாம். சரி, அந்த இடையூறுகள் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நிறைய பிரச்சனைகள் வருது, இடையூறுகள் வருது. அதை ஒரு 2 காலமாக பிரித்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு 2 காலமாக போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இன்னொரு காலத்தில் இம்பல்சஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். சரிங்களா? இந்த ரிமைண்டர் அப்படின்னா நம்ம ஏதாவது கடைக்கு போகணும், எங்கேயாவது ட்ரெஸ் எடுக்க போகணும், இல்லாட்டி ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்க போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திடீர்னு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா
அதை வந்து நம்ம குறித்து வச்சுக்குவோம். இன்றைக்கி கடைக்கு போகணும், இந்த டைமில் இந்த நேரத்தில் இந்த பொருள் போய் வாங்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வருது அப்படின்னா அதை நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து குறித்து வச்சுக்குவோம். சரிங்களா? 2வது காலம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து ஏதாவது இப்போ நம்ம வேலையை ஆர்வமாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம மொபைல் எடுத்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, ஏதாவது ஒரு கால் வந்திருக்கா, இல்லாத ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. இது ஒரு இதுதான் இம்பல்சஸ். சரிங்களா? இதை குறித்து வச்சுக்கணும். இதை குறித்து வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து கடைசி இது எல்லாமே நம்ம அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் இப்படிலாம் வருது, இந்த இடையூறுகள்லாம் வருதுன்னா அதெல்லாம் அந்த எத்தனை டைம் வருது, எந்த இடையூறு வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறித்து வைக்கிறோம். வேலையை முடித்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? செக் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா, எந்த விஷயம் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து இடையூறு கொடுக்குது. இப்போ வந்து கடைக்கு போகிற மாதிரி நம்மளோட அதை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நடக்குது. கடைக்கு போகிறோம், ஊருக்கு போகிறோம், அங்கே போகிறோம், ஏதாவது வாங்க போகிறோம் அப்படிங்கிறது அதிகமாக வருதா, இல்லை வந்து நம்மளோட மொபைலில் பார்க்குற விஷயங்கள் வந்து அதிகமாக வருதா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? அதை குறித்து வச்சுக்கணும். குறித்து வச்சுட்டு என்னென்னா, வேலையை முழுமையாக முடிச்சுட்டு இது எந்த இதில் வந்து இடையூறு அதிகமாக வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நம்மளோட இப்போ இதில் வருதுன்னு தெரியல, அப்போ இனிமேல் என்ன பண்ணணும், வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்த பார்த்து நம்ம உட்கார்ந்துக்கணும். சரிங்களா? எந்த ஒரு இடையூறுமே இல்லாத இடத்த பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இடம் தான் நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மொபைலை வந்து சைலண்ட்டில் போட்டுருணும், இல்லைன்னா வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா? வேலை முடிக்கிற வரைக்கும் வந்து யாரும் எந்த ஒரு இடையூறும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த 2 வேலையும் கண்டிப்பாக நம்ம செய்யணும். சரிங்களா? அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளோட முழு கவனமும் நம்மளோட வேலையில் இருக்கும். அப்போ தான் வந்து அந்த வேலையை வந்து முழுசாகவும் சீக்கிரமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ஒரு இது. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மைண்டு ஃபோக்கஸ் மோடாக வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ மைண்டை வந்து எப்பயுமே நம்ம கவனமாக அந்த வேலையில் கவனமாக வச்சுக்கணும். எப்பயுமே அந்த வேலையில் கவனமாக இருக்கிற மாதிரி நம்ம மைண்டை வச்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இது வரைக்கும் சொன்ன நான் இப்போ ஒரு வேலையை ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத யாரெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம மைண்டை வந்து ஃபோக்கஸ் மோடில் வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன, நம்மளோட ஃபோக்கஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பயிற்சி சொல்ல போகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் கவனமாக கேளுங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து EFT அப்படின்னா, இது வந்து எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸ். சரிங்களா? EFT அப்படின்னா எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட எமோஷன்ஸை வந்து சீரமைக்கிறதுக்காக இந்த பயிற்சி பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பயிற்சி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, டேப்பிங், அதாவது தட்டுதல் மூலிமா பண்ண போகிறோம். சரிங்களா? இதை வந்து இந்த எப்படி தட்டுதல்னால் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டேப்பிங் பண்ணுறதுக்கு, தட்டுறதுக்கு நம்மளோட விரல்களை தான் யூஸ் பண்ண போகிறோம். அது எந்தெந்த விரல்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர், அடுத்து வந்து நம்மளோட மிடில் ஃபிங்கர், இது 2 தான் யூஸ் பண்ண போகிறோம் டேப்பிங்க்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ டேப்பிங் பண்ண போகிறோம், EFT பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டேப்பிங் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு, நம்மளோட மிடில் ஃபிங்கருக்கு, இது 2 எடுத்துக்கிறோம். நம்மளோட கையை எடுத்துக்கிறோம். இதில் வந்து ரிஸ்ட்டுக்கு மேலே வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வச்சுக்கிறோம். சரிங்களா? ரிஸ்ட்டுக்கு மேலே இந்த இடத்துல வச்சுக்கிறோம். 10 டைம்ஸ் டேப்பிங் பண்ணுவோம். அப்போ என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ மெதுவாக தட்டிட்டு ஐ ஆம் ஃபோக்கஸ், ஐ ஆம் ஃபோக்கஸ், ஐ ஆம் ஃபோக்கஸ், ஐ ஆம் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 டைம்ஸ் இப்படியே தட்டுறோம். ஓகேங்களா? 10 டைம்ஸ் இப்போ ஐ ஆம் ஃபோக்கஸ், ஐ ஆம் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 டைம்ஸ் தட்டணும். ஓகேங்களா? அந்த இடத்துல தட்டணும். செகண்ட் ஒன்று எங்கே பண்ணணும் அப்படின்னா, கண்களின் ஓரத்தில், இந்த கண் இருக்குல்ல, கண்ணுக்கு ஓரத்தில் வந்து நான் பண்ணுற வேலையை ஈஸியாக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நான் பண்ணுற வேலையை ஈஸியாக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நான் பண்ணுற வேலையை ஈஸியாக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 10 டைம்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன, 3ஆம் டைம் என்னென்னா, கண்களுக்கு கீழே. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணணும், அதே மாதிரி
மெதுவாக. நான் ஃபோக்கஸோட இருக்க நிறைய காரணங்கள் இருக்குது. நான் ஃபோக்கஸோடு இருக்க நிறைய காரணங்கள் இருக்குது. நான் ஃபோக்கஸோடு இருக்க நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்ட்டு 10 டைம்ஸ் இப்படியே மெதுவாக டேப்பிங் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து மூக்குக்கு கீழே. ஓகேங்களா? மூக்குக்கு கீழே இந்த இடத்துல இங்கே வந்து என்னென்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணுனா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் ஃபோக்கஸ் பண்ணுனா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் ஃபோக்கஸ் பண்ணுனா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 10 டைம்ஸ் இந்த இடத்துல பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்னென்னா உதட்டுக்கு கீழே. ஓகேங்களா? இந்த இடத்துல அதே மாதிரி 10 டைம்ஸ். நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கிறேன். நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கிறேன். நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 டைம்ஸ் இதே மாதிரி இந்த இடத்துல கட்டணும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, கழுத்து காலர் போன் இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல இந்த போன் தெரியுதுல்ல, இதுதான் கழுத்து காலர் போன். இந்த இடத்துல வந்து அதே மாதிரி 10 டைம்ஸ் இந்த வரல வச்சு, என்னோட வேலையை முடிக்க நான் முழுமையாக கவனம் செலுத்தணும். என்னோட வேலையை முடிக்க நான் முழுமையாக கவனம் செலுத்தணும். என்னுடைய வேலையை முடிக்க நான் முழுமையாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து தட்டணும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்னென்னா கைகளுக்கு கீழே. ஓகே, கைகளுக்கு கீழேனா எங்கே அப்படின்னா, இப்போ கைக்கு கீழே இந்த சைட்லங்க, கைக்கு கீழே இந்த இடத்துல வந்து நான் தினமும் இப்போலாம் ஈஸியாக கவனம் செலுத்துகிறேன். நான் தினமும் இப்போலாம் ஈஸியாக கவனம் செலுத்துகிறேன். நான் தினமும் இப்போலாம் ஈஸியாக கவனம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தட்டணும் 10 டைம்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து தலை உச்சியில் வந்து இந்த இடத்துல வந்து நான் என்ன ஒரு கவனமுள்ள மனிதனாக பார்க்கிறேன். நான் என்ன ஒரு கவனமுள்ள மனிதனாக பார்க்கிறேன். நான் என்ன ஒரு கவனமுள்ள மனிதனாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 டைம்ஸ் அதே மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் EFT. சரிங்களா? எமோஷ்னல், அதாவது எமோஷ்னல் ஃபோக்கஸ் நம்மளோட நரம்பை சீரமைக்கிறதுக்காக இது பண்ணுறது. சரிங்களா? எமோஷ்னல் ஃபோக்கஸ் டெக்னிக். ஓகேங்களா? அடுத்து வந்து இதை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரியான டேப்பிங் பண்ணுறதுனால வந்து மைண்டு வந்து உற்சாகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து ரெகுலராக வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து என்னென்னா, இந்த மாதிரி டேப்பிங் தட்டும்போது நம்மளோட மனசுக்குள்ளே இருக்க மன அழுத்தம் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உருவாகும். சரிங்களா? நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இல்லாமல் வச்சுக்கணும். நான் இப்படி பண்ணுறதுனால நிம்மதியான தூக்கம் வரும். ஓகேங்களா? இது இந்த 4 விஷயம் நடக்குங்க. கண்டிப்பாக உண்மையிலே நடக்கக்கூடியது. மன அழுத்தம் வந்து குறைஞ்சிரும். கான்ஃபிடெண்ட்டாக வந்து உறுதிப்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையுமே. அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் வச்சுக்கும். நிம்மதியான தூக்கம் வரும். ஓகேங்களா? அதுக்காக தான் இது பண்ணுறது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அதோட பயன்கள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணாலும் ஒரு பயன் இருக்கணும். இந்த வேலையை பண்ணுறது என்னன்னா, நம்ம செய்கிற வேலை வந்து எல்லோருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கணும். சரிங்களா? நம்ம செய்கிற வேலை வந்து பணத்துக்காக மட்டும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதாவது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அதனால் நம்மளுக்கும் பலன் கிடைக்கணும். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? அதுக்கு நம்மளோட நோக்கம் என்னமா இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டேப்பிங் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, இனிமேல் தான் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நல்லா வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன விஷயம் பிடிக்குங்கிறத யோசிச்சுட்டு எந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு பிடித்த நீங்கள் நல்லா செய்யக்கூடிய எந்த விஷயம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும். ஆனால் அது வந்து மக்களுக்கும் தேவைப்படுறதா இருக்கணும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட எந்த சேவைக்காக மக்கள் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும்.
இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுனா அவங்க வந்து இப்போ ஏதாவது நம்ம ஒரு பொருள் விற்கிறோம் அப்படின்னா வந்து அவங்க ஆர்வமாக வந்து அந்த பொருளை வாங்கணும், அவங்களுக்கு தேவை இருக்கணும், இருந்தால் தான் நான் அந்த பொருளை வாங்குவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து நான் மற்றவங்களோட தேவை நம்மளுக்கும் விற்கணும், அவங்களும் வாங்கணும், ஈஸியாக வாங்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க வந்து பணம் கொடுத்து நம்மக்கிட்ட வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சரிங்களா? நம்ம செய்கிற வேலையில் மக்களுக்கு பயன் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு பலன் இருந்துச்சுன்னா வேலை வந்து பிடிச்சு சலிக்காமல் கடினமாக வேலை பார்க்கலாம். சரிங்களா? பார்ப்போம். இப்போ வந்து நம்ம செய்கிற வேலையில் நம்மளுக்கு வந்து ஒரு பலன் இருக்குது, அதனால மற்றவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது அப்படின்னா அந்த வேலையை வந்து நம்ம சலிக்காமல் பிடிச்சி ரொம்ப ஆர்வத்தோடு அந்த வேலையை இன்னும் அதிகமாகவும் வேகமாகவும் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வரும். சரிங்களா? இப்போ காசு நிறையா வருது அப்படின்னா தான் அந்த வேலையை வந்து நம்ம இன்னும் அதிகமாக செஞ்சு இன்னும் நிறைய வருமானம் எடுக்கணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது அந்த ஒரு மீனிங் தான். ஓகேங்களா? அதனால் இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்னங்கிறத இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்டில் எஸ் ஆர் நோ சொல்லுங்கள். புரிஞ்சிடுச்சு அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், புரியல அப்படின்னா நோன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து என்னென்னா நம்மளோட தேவைக்காக ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். சரிங்களா? சின்ன வேலையில் ரிஸ்க் எடுத்தால் தான் பெரிய வேலையில் வந்து வெற்றி அடைய முடியும். தோல்விகளை அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? தோல்விகளை கண்டு பயந்து ஒதுங்கக்கூடாது. தோல்விகள் வருது அப்படின்னா அதை நம்மளோட அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதை கடந்து அடுத்த வேலைக்கு நம்ம ரெடியாகி போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அது வந்து என்னென்னா அதிக நேரம் வேலைக்காக ஒதுக்கி வேலையை ஃபோக்கஸோடு பண்ணுனா அதோட பலன் பெருசாக இருக்குங்கிறத நம்பணும். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம வேலைக்காக அதிக நேரத்தை ஒதுக்கணும். அதை என்ன சொல்கிறேன்னா விடாமுயற்சியோடு அந்த வேலையை பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அதனோட பலன் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி பண்ணுறனால இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளும் சீக்கிரமாகவே வந்து பணக்காரனாக ஆகலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் இந்த பழக்க வழக்கங்களோ அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்தனால தான் அவங்க இப்போ பணக்காரனாகவும் கோடீஸ்வரனாகவும் லட்சாதிபதியாகவும் பில்லினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ இருக்கிறாங்க. அந்த உலகத்திலே பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வழிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணனால மட்டும்தான் அப்படிங்கிறதா உண்மை. அதனால் நம்மளும் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நம்மளும் சீக்கிரமாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்த அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெய்லியும் வீடியோஸ் போட்டுருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு போடுங்க, என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.